Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பரத் மற்றும் சீனு இருவரும் கானா பாடல்கள் பாடும் தொழில் செய்து வந்தனர். இந்நிலையில் வழக்கம் போல படப்பை அருகே இசை கச்சேரியில் கலந்து கொண்டு கானா பாடல்கள் பாடிவிட்டு இரவு மணிமங்கலம் அருகே உள்ள ஒரத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட அம்மனம்பாக்கம் பசும்பொன் தெருவில் வசித்து வரும் நண்பர் மோகன் என்பவரின் வீட்டில் தங்கியுள்ளனர். இந்த நிலையில் காலை 11 மணி அளவில் இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணிந்து வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் மோகனின் வீட்டிற்குள் நுழைந்து பரத், சீனு ஆகியோரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பித்துச் சென்றுள்ளது. இரத்த வெள்ளத்தில் கிடந்த இருவரும் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மணிமங்கலம் காவல்துறையினர் இருவரின் சடலங்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை செய்யப்பட்டவர்களின் நண்பரான மோகனின் மகன் தற்போது வரை வீடு திரும்பாததால் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனிடையே கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீபெரும்புதூர் அருகே திமுகவை சார்ந்த எச்சூர் ஊராட்சி மன்ற தலைவரான குமுதா டொமினிக் மகன் ஆல்பர்ட் வழக்கில் முக்கிய குற்றவாளியான ஆறுமுகத்தை 3 மாதங்களுக்கு முன்பு பல்லாவரத்தில் வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி தீபக் மற்றும் அவர்களின் கூட்டாளிகள் கொலை செய்தனர். தீபக்கின் நெருங்கிய நண்பர் பரத் என்பதால் ஆறுமுகத்தின் நண்பர்கள் பழிக்கு பழியாக இருவரையும் கொலை செய்திருக்க கூடும் என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றம் இழைப்பவர்கள் மீது காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இதுபோன்ற சம்பவம் நடைபெறாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர்களை அடையாளம் காண அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். அமைதியான கிராமப்புற பகுதியில் நடந்த இந்த இரட்டை படுகொலை சம்பவம் வரதராஜபுரம் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி உள்ளது.